இன்று உங்களுடன் நிகழ்ச்சியில் உலக நீரிழிவு நோய் குறித்து சிறப்பு நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்க போகிறீங்க. இன்றைக்கி உலக நீரிழிவு நோய் சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களோட பங்கேற்று உரையாடக்கூடிய பல கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடையளிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியின் சர்க்கரை நோய் துறை ஓய்வு பெற்ற தலைவர் டாக்டர் ஏ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. அவங்களோட உங்களுக்கு எழக்கூடிய நீரிழிவு நோய் தொடர்பாக எழக்கூடிய சந்தேகங்களும் அதற்கான தீர்வுகளும் தொடர்பாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்ம நேயர்கள் 0424299114 இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களும் அதுக்கான தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் நேர்கள் சார்பாகவும் நம்ம நிலையத்தின் சார்பாகவும் டாக்டர் நம்ம வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மகிழ்ச்சி நிலையத்துக்கு வருகை வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது பல தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிறீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். டாக்டர், இன்னைக்கு வந்து உலக நீரிழிவு நோய், இந்த நோய் இன்னைக்கு அனுசரிக்கிறதுக்கான காரணம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய வரலாறு, இது தொடர்பான தகவல்களை என்ன பகிர்ந்துக்கலாம் டாக்டர்? நீரிழிவு நோய் என்பது கடந்த பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்துட்டு இருக்குது. ஆனால் இப்போ சமீப காலமாக கடந்த ஒரு 30-40 ஆண்டு காலமாக நீரிழிவு நோயுடைய தாக்கங்கள் அதிகமாகிட்டே போகுது. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் 70-80 எம்பிபிஎஸ் படிக்கிற காலத்தில் கிராமத்தில் 100க்கு 2 பேருக்கு, டவுனில் 100க்கு 4 பேர் இல்லை 5 பேருக்கு மட்டும் இருந்த நீரிழிவு நோய் இன்றைக்கி கிராமத்துலேயே 12%க்கும் டவுனில் 20-25%க்கும் அதிகமாக இருக்குது. ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் இன்டர்நேஷ்னல் டயபெட்டிஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி பன்னாட்டு சர்க்கரை நோய் குழுமம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது பெல்ஜியத்தில் இருக்குது. அது வந்து சர்க்கரை நோய் பற்றி விழிப்புணர்வை உலகம் பூரா ஏற்படுத்தணும். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி சர்க்கரை உற்பத்தியிலும் பெல்ஜியம் அவங்க தான் முதல்ல நினைக்கிறேன். அதனால் உற்பத்தியை அந்த சர்க்கரையினுடைய தாக்கத்தை குறைக்கணும், மக்களிடையே நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் 1991 உலக சுகாதார நிறுவனத்தினோட இணைந்து அந்த நவம்பர் 14 வந்து வேர்ல்டு டயபெட்டிஸ் டே, உலக நீரிழிவு நோய் தினம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன் அதை நவம்பர் 14 எடுத்தாங்க அப்படின்னா, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 14 நம்ம பாரத பிரதமர் மறைந்த நேரு அவர்களுடைய பர்த்டே. அதை நம்ம குழந்தைகள் தினமா அனுசரிச்சுட்டு இருக்கிறோம். இது வந்து இன்சுலின் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேண்டிங்னு சொல்லி அவருடைய பர்த்டே இன்னைக்கு, அவருடைய பிறந்த நாள்ன்றதால முக்கியமா இந்த தினம் அனுசரிக்கிறது. இன்சுலின் என்றது வந்து ஒரு உயிர் காக்கும் மருந்து. சில சக்கரை நோயாளிகளுக்கு வந்து உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு குழந்தைகள் தினம், இப்போ குழந்தைகளுக்கு வர சக்கரை நோய்க்கெல்லாம் வந்து இன்சுலின் போடலை அப்படின்னா இறந்துருவாங்க. ஆமாம். ஸோ அதால் அந்த இன்சுலின் கண்டுபிடிச்சதால அவருடைய பிறந்த தினத்தை உலக நீரிழிவு தினம் அப்படின்னு சொல்லி உலகம் பூரா அனுசரிச்சிட்ருக்கோம். ஓகே டாக்டர், இப்போ இந்த உலக நீரிழிவு நோய் தினத்தில் இந்த விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கான முக்கியத்துவங்கள் என்னென்ன, அது குறித்தான சில தகவல்களை நீங்கள் பகிர்ந்து. இந்த விழிப்புணர்வு ஏற்படுற முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிஸ் வந்து ஒரு சிம்டம் இல்லாமல் இருக்குது. உதாரணத்துக்கு சாப்பிட்றதுக்கு முன்னால் சுகர் டெஸ்ட் பண்ணால் 100க்குள்ளே வரணும், சாப்பிட்டா 140க்குள்ளே இருக்கணும். ஏன்னா அந்த உடம்புல இந்த அளவுக்கு சுகர் இருந்தால் தான் நம்ம உடல் இயங்கும். நிச்சயமாக இப்போ உட்காரோம், நடக்கிறோம், பேசுகிறோம், தூங்குறோம். ஸோ உடல் நம்ம தூங்கும்போது கூட ஹார்ட் பீட் பண்ணிகிட்ருக்கோம், மூச்சு விட்டுட்ருக்கோம், கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கோம். அதனால் உடல் உறுப்புகள் இயங்கணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு குளுக்கோஸ் தேவை. நிச்சயமாக. இப்போ எப்படி கார் ஓடுது, 2 வீலர் ஓடுதுன்னா பெட்ரோல் தேவை இல்லை டீசல் தேவைன்ற மாதிரி, லைட் எரியுதுன்னா கரண்ட் தேவைன்ற மாதிரி நம்ம உடம்புக்கு குளுக்கோஸ் தான் மெயின் ஃபியூல். அது ஸோ அந்த குளுக்கோஸ் தான் நம்ம உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்குது. இதோடைய அளவு சாப்பிட்றதுக்கு வந்து 100க்குள்ளேயும் சாப்பிட்டா 140க்குள்ளேயும் இருந்தது அப்படின்னா டயபெட்டிஸ் இல்லைன்னு அர்த்தம். சப்போஸ் 100க்கு பதிலாக அது கூடுதலாக வருது, 110 இல்லை 126 வருது, சாப்பிட்டா 200க்குள்ளே போகுது, 140க்கு மேலே 200க்குள்ளே இருக்குதுன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை ப்ரீ டயபெட்டிஸ்னு சொல்கிறோம். இதை சாப்பாட்டுக்கு முந்தையே 126க்கு மேலே போயிடுச்சு, சாப்பிட்டா 200க்கு மேலே போயிடுச்சுன்னா டயபெட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். பட் டயபெட்டிஸ் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பாட்டுக்கு முந்தைய 150 இல்லை 200 இருக்குது, சாப்பிட்டா 250 300 கூட இருக்குது அப்படின்னா 100 பேரில் 70 பேர் இல்லை 80 பேருக்கு சிம்டமே இல்லாமல் இருக்குது. ஸோ சிம்டம் இல்லாமல் இருக்கிறதால என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இல்லை 5 வருஷம் சிம்டம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அது கண்ணை பாதிக்குது, கிட்னியை பாதிக்குது, ஹார்ட்டை பாதிக்குது, காலை பாதிக்குது. ஏன்னா ரத்தம் எல்லா இடமும் போகுது, அதிகப்படியான சர்க்கரை எல்லா இடமும் போகும், அது எல்லா இடமும் பாதிப்பாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்டம் இல்லாமல் இருக்கிறதால ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தணும். ரெண்டாவது இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சமீப காலமாக வந்து உணவு முறை மாறிடுச்சு. நிச்சயமாக.
ஸோ அதுக்கு முன்னெல்லாம் கைக்குத்தல் அரிசி இருந்தது, தினை, சாமை, மேற்கத்திய கலாச்சாரம் பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உடல் உழைப்பு இருந்தது. இப்போ எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலாக இருந்து எலக்ட்ரிக்கல் ஆகி இப்போ எலக்ட்ரானிக் ஆகி இப்போ ரிமோட் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டாவதும் வந்து உடல் உழைப்பு குறைஞ்சது. இந்த டயட்டும் வந்து சர்க்கரை அதிகம் இருக்கிற டயட்டு, பாலிஷ் ரைஸு, சுகரு, ஸ்வீட்டு, கிழங்கு, இந்த மாதிரி கொழுப்பு சத்து அதிகம் இருக்கிறது, உப்பு சத்து அதிகம் இருக்கிறது, இந்த மாதிரி உணவுகளும் அதிகமாகிடுச்சு. ஸோ உடல் உழைப்பு குறைந்ததாலையும் உணவு முறை மாற்றத்தாலையும் சுகர் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வந்து 100க்கு 2 பேர் 3 பேருக்கு இருந்த சுகர் வந்து இன்னைக்கு 100க்கு 20 பேருக்கு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதால் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த நோயை குறைக்கணும் அப்படின்றது தான் நம்ம உலக முக்கிய காரணம். பட் இது 91 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2024. பட் 30-32 வருஷமா இந்த மாதிரி ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி முயற்சிக்கு பயன் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆண்டுக்கு இது அதிகமாகிட்டு தான் போயிட்டு. டாக்டர், இன்னைக்கு வந்து தேசிய குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படுது, உலக நீரிழிவு நோய் அனுசரிக்கப்படுது. இது ரெண்டுத்தையும் எப்படி பொருத்தி பார்ப்பீங்க டாக்டர்? இது ரெண்டுத்தையும் பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா நான் முதல்ல கோரின மாதிரி இன்சுலின் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வந்து 1921 இன்சுலின் கண்டுபிடிச்சது. 22லேருந்து அது யூஸுக்கு வந்தது. 22க்கு முன்னால் வந்து டயபெட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஸோ மருந்தே கிடையாது. முதல்ல கண்டுபிடிச்ச மருந்து இன்சுலின் தான். இப்போ இன்சுலின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் சுகரால் பாதிக்கப்பட்டவங்க சில டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க, கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருப்பாங்க, அதுக்கப்புறம் இறந்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சரில் கூட எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கேன்சர்லாம் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல, கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் யூஸ் இல்லாமல் போயிடுற மாதிரி அந்த காலத்தில் டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருந்தது. இன்சுலின் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த டைப் 1 டயபெட்டிஸ், குழந்தைங்களுக்கு வர சக்கரை நோய். ஸோ குழந்தைங்களுக்கு வர சக்கரை நோய்க்கும் பெரியவங்களுக்கு வர சக்கரை நோய்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, குழந்தைங்களுக்கு வர சக்கரை நோய் அந்த இன்சுலின் உற்பத்தி பண்ணுற பீட்டா செல்ஸ் வயிற்றில் கணையத்தில் இருக்குது. அது அந்த பீட்டா செல்ஸ் வந்து பல காரணத்தால் வைரல் இன்ஃபெக்ஷனு அப்படிலாம் ஆட்டோ இம்யூன்னு சொல்லி தன்னைத்தானாவே சில நேரத்தில் இறந்து போயிடுது. ஸோ அந்த செயலிழந்து போகிறதால இன்சுலின் உற்பத்தி உடம்புல இல்லாத போயிடுது இந்த குழந்தைங்களுக்கு. இன்சுலின் உற்பத்தி இல்லை அப்படின்னா சுகர் லெவல் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த குளுக்கோஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும். இப்போ எப்படி டீசலோ இல்லை பெட்ரோலோ கார்பரேட்டரில் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் தான் கார் ஓடுது, இல்லை 2 வீலர் ஓடுது. அதுமாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து வர குளுக்கோஸ் எனர்ஜியாக மாறினா தான் உடல் இயங்கும். அந்த எனர்ஜியாக மாற்றி கொடுக்கறது வந்து இன்சுலின். அந்த இன்சுலின் உடம்புல இல்லை அப்படின்னா சுகர் லெவல் ரத்தத்தில் ஜாஸ்தி ஆகும். ரத்தத்தில் ஜாஸ்தியாகாத நாக்கு வறட்சி கொடுக்கும், தண்ணி தாகம் ஜாஸ்தி இருக்கும், யூரின் அடிக்கடி போகும், உடம்பு சோர்ந்து போகும், உடல் எடை குறையும், பசி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சில தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், உடனே குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணி சுகரை காணலான்னு பார்த்துக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இன்சுலின் ஊசி போட்டு தான் கண்ட்ரோல் பண்ணணும். மாத்திரை அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகாது. ஸோ டாக்டரும் கொடுக்குற அட்வைஸ் பண்ணுற இன்சுலின் டோஸை போட்டுட்டோம்னா சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க தொடர்ந்து இன்சுலின் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா டயபெட்டிஸ் இல்லாதவங்க குழந்தை எப்படி இருக்குதோ அதே அளவுக்கு இருக்கலாம். பட் சில டயட்டை, சில சிகரெட் டயட்டை அவாய்ட் பண்ணிடணும். கொஞ்சம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். ப்ளஸ் எக்ஸசைஸ்னால் அவங்க குழந்தைத்தனமாக இருக்க அந்த ஆரம்பத்தில் இருக்கிற மைல்டு எக்ஸசைஸ் பண்ணால் போதும். பட் டயட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு 2 டோஸ் இன்சுலின் போட்டுக்கிட்டு கொஞ்சம் சுகரை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தால் மற்ற குழந்தைங்க இருக்கிற மாதிரியே இருக்கலாம். அதால் இந்த குழந்தைங்களுக்கு வர சக்கரை நோய், இப்போ 100 சக்கரை நோய்க்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதில் 3 பேர் இல்லை 4 பேர் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற சக்கரை நோய். இவங்களுக்கு இன்சுலின் போட்டால் தான் கண்ட்ரோலுக்கு வரும். தொடர்ந்து இன்சுலின் போட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ என்கிட்டே பார்த்தீங்கன்னா 30 வருஷம் 40 வருஷமாக 5 வயசில் கண்டுபிடிச்ச குழந்தை, 10 வயசில் கண்டுபிடிச்ச குழந்தை, பெண் குழந்தைலாம் கூட இப்போ நல்லா படிச்சுட்டு வேலையில் இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி 2 குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இப்போ சயின்ஸு டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிடும். ஹலோ நேயர்களே, வணக்கம், குட் மார்னிங். இது உங்கள் நண்பர் மோகனகிருஷ்ணன். கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் இன்றைக்கி, தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. டாக்டருக்கும் ஒரு தனியாக ஒரு கை கூப்பி மன்னிச்சுங்க சார் அப்படின்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ பன்னீர்செல்வம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார் நம்மோட. இதை தவிர அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராகவும் பணிபுரிந்திருக்கிறார். இந்த மாதிரியான சிறப்பான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு தனக்குள்ளே அடக்கி வச்சுட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கிற ஒரு டாக்டருக்கு இன்னொரு தடவை குட் மார்னிங் சொல்கிறதுல தப்பே கிடையாது. வணக்கம் சார். சார் பன்னீர்செல்வம் சார், இப்போ வந்து நம்ம இப்போ சொல்லுங்கள், குழந்தைகளுக்கு நீரிழிவு நோய் அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி குழந்தைகள் தினம்.
இந்த குழந்தைகள் தினத்தில் நல்ல விஷயங்கள் பல விஷயங்கள் நம்ம சொன்னாலுமே கூட இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது பெரும்பாலும் மக்களுக்கு வந்துட்டு நம்ம எடுத்து சொல்லணுன்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்து வந்து மனசுக்குள்ளே இருக்கிறதுனால இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு நீரிழிவு நோய் இருக்குதா இல்லையா அப்படின்றது அந்த பேரண்ட்ஸ்க்கு எப்படி தெரியும், எப்படி கண்டுபிடிப்பாங்க? அந்த அடிப்படையான விஷயத்துலேருந்து வந்துருங்களேன். இப்போ பிறந்த உடனே நீரிழிவு நோய் அப்படின்றது வந்து ரொம்ப 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 ரேர். அது ரேராக ஒரு நியோநாட்டல் டயபெட்டிஸ்னே ஒரு கண்டிஷன் இருக்குது. பிறந்த உடனே குழந்தை சுகரோடு பிறக்கும். அது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அப்படியே இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறது சுகர் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம். பட்டு ரொம்ப ரொம்ப ரேரு. பட் அதுக்கப்புறம் ஜெனட்டிக் டெஸ்ட்லாம் பண்ணி அதை நியோநாட்டல் டயபெட்டிஸா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும். அது பிறந்த உடனே இருக்கிறது. பட் ஆனால் இந்த வழக்கமாக வர டயபெட்டிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ் அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ்னு 2 வகை இருக்குது. டைப் 1 தான் பெரும்பாலும் குழந்தைக்கு வருது. அது 1 வயசு குழந்தைக்கும் வரலாம், 4 வயசு குழந்தைக்கும் வரலாம், 12 வயசு குழந்தைக்கும் வரலாம், இல்லை 16 17 வயசுலேயும் வரலாம். 20 வயசுக்குள்ளே நிறைய பேருக்கு இந்த மாதிரி டைப் 1 டயபெட்டிஸ்னு ஒன்று வருது. அந்த டைப் 1 டயபெட்டிஸுக்கும் டைப் 2 டயபெட்டிஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைப் 1ல் வந்து அந்த குழந்தைங்களுடைய உடம்பில் கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்ஸ் தான் இன்சுலினை சுரக்குது. அந்த இன்சுலின் சுரந்த என்ன பண்ணுதுன்னா அது எல்லாருக்கும் சுரக்குது தான். அந்த சுரக்கிற இன்சுலின் தான் நான் முதல்ல கூறியது போல் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து வர குளுக்கோஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு உடல் உழைப்புக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கு. அதுக்கு மேலே நமக்கு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா அந்த குளுக்கோஸை கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிரும். சில நேரத்தில் ஃபேட்டு ப்ரோட்டீனாக கூட கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிரும். கொஞ்சம் வெயிட்டும் கூடுதலாகும். ஸோ அந்த பேன்க்ரியாஸ் வந்து பீட்டா செல்ஸில் அந்த இன்சுலின் செக்ரேஷன் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டா கூட ஒரு ஸ்டோரேஜுக்கு போயிடும். பட் பிளட் சுகர் வந்து நான் முதல்ல சொன்னது மாதிரி பிஃபோர் ஃபுட்டு 100க்குள்ளேயும் ஆஃப்டர் ஃபுட்டு 140க்குள்ளேயும் மெயின்டைன் ஆகும். பட் இன்சுலின் சுரப்பு இந்த பீட்டா செல்ஸ்லேருந்து அப்ரப்டாக நின்று போயிடும். ஏன்னா ஆட்டோஇம்யூன் பெத்தாலஜின்னு ஒன்று சொல்கிறோம். ஆட்டோஇம்யூன் ரியாக்ஷன்னா உடல் தன்னைத்தானே இருக்கிற ஒரு ரியாக்ஷனில் அந்த பீட்டாஸினுடைய ஃபங்க்ஷன் டக்குன்னு இல்லாத போயிடும். அப்படி இல்லை சில வைரல் இன்ஃபெக்ஷனில் சில அன்னோன் ஈட்டியாலஜின்னு சொல்கிறோம். அது காரணமே இல்லாத கூட சில நேரத்தில் அந்த பீட்டா செல்ஸினுடைய செயல்திறன் குறைஞ்சிரும். ஸோ அதனுடைய செயல்திறன் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இன்சுலின் இல்லைன்றதால குளுக்கோஸு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாது, குளுக்கோஸு கிளைக்கோஜனாக ஸ்டோர் ஆகாது, ஃபேட்டு ப்ரோட்டீனாலும் ஸ்டோர் ஆகாது. குளுக்கோஸ் இருக்க உடம்புல பில்டப் ஆகிட்டே இருக்கும். அந்த அதிகமான குளுக்கோஸு 140க்கு வேறு அது 240 340லாம் போயிடுச்சு அப்படின்னா டயர்டாக இருக்கும். ஏன்னா எனர்ஜி யூட்டிலைஸ் ஆகாதுல டயர்டாக இருக்கும். யூரின் அடிக்கடி போகும், நாக்கு வறட்சியெல்லாம் கொடுக்கும். ஸோ இதுதான் நாம் டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். பட் ஆஃப்கோர்ஸ் இது 30-40 வருஷத்துக்கு முன்னால் பேரண்ட்ஸ் மத்தியிலையும் அவேர்னஸ் இல்லை, படிப்பறிவும் அந்த அளவுக்கு இல்லை, சயின்ஸு டெக்னாலஜி இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை. இப்போ இன்றைக்கி மீடியா அவேர்னஸ் இருக்குது, கூகுள் இன்டர்நெட் இருக்குது, லிட்ரஸி ரேட் இம்ப்ரூவ் ஆகிருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்குது, ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதால இப்போ அதுக்கு முன்னெல்லாம் சில நேரத்தில் குழந்தைய கோமாவிலேயே இருக்கும் 2 நாள் 3 நாள். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் கூட அது பிரெயின் ஃபீவர்ன்ற மாதிரி தான் மிஸ்டேக் ஆகிடும். இப்போ அந்த மாதிரிலாம் மிஸ்டேக் ஆகிறதில்ல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க, இல்லை 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க டக்குன்னு ஒரு சுகர் பார்க்குறாங்க, 400-300லாம் இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட்டை வழியிலே கூட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தைய பழைக்க வச்சிட முடியுது. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்டர் சொல்கிற அட்வைஸ் படி 2 வேளை இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும், காலையிலையும் நைட்டுக்கும். சில நேரத்தில் 3 வேளை கூட தேவைப்படும். சில சுகரிச்சு டயட்டை ஆரம்பத்தில் 5 வயசு குழந்தை 10 வயசு குழந்தைலாம் சக குழந்தையோட பழகும்போது சாக்லேட் சாப்பிட்றதுக்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கோ கேக் சாப்பிட்றதுக்கோ சில நேரத்தில் அடம் பிடிக்கும் தான். அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் பக்குவமாக சொல்லி அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு சில காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் டயட்னு சொல்லி இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி டயட்டுங்க, காய்கறி இதெல்லாம் கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருந்தால். சின்ன குழந்தையாக இருந்ததுன்னா வெறும் மில்க்கு, கஞ்சி, தாய்ப்பால் இல்லை பசும்பால் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ணணும்னா அப்பப்போ சுகரை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டு இருந்தால் பெரும்பாலும் ஒன்றும் தொந்தரவு இருக்காது. ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் நம்ம தமிழ்நாட்டில் 1998 வேர்ல்டு டயபெட்டிஸ் டே அன்றைக்கி தான் நம்ம தமிழக அரசு வந்து இந்த மாதிரி சின்ன வயசுலேயே சுகர் வந்த பசங்க வந்து அதுக்கு முன்னாலெல்லாம் கிராமத்தில் சரியாக ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இறந்து போயிடுவாங்க. அப்படி இல்லை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அட்டாச் ஆகிட்டு 2 வேளை இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு வார்ட்லேயோ இல்லை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்லையோ ஹெல்ப்புக்கு இருந்துக்கிட்டு வீட்டுக்கு போகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதால் இவங்க இன்சுலின் டிபெண்ட் மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டல் டிபெண்ட்டாகவும் இருந்துகிட்டு இருந்தாங்க. இதை அப்பத்திய கவர்மெண்ட்டில் நாங்கள் கொஞ்சம் பேர் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பசங்களுக்கெல்லாம் கையில் மாத்திரை கொடுக்குற மாதிரி இன்சுலின் பாட்டில் கையில் கொடுத்துட்டு
பேரண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணி விட்டுடலாம், இல்லை பக்கத்தில் இருக்கிற டாக்டர் நர்ஸுக்கிட்ட போட்டுக்க சொல்லலாம். இவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து படிப்பு போகுது, பேரண்ட்ஸோட இருக்க முடியல அப்படின்னு சொல்லி இன்சுலின் அவங்க கையிலேயே கொடுத்துடலான்னு சொல்லி 98ல் ஃபஸ்ட் டைம் இந்த கண்ட்ரி, நம்ம கண்ட்ரிக்கே தமிழ்நாடு தான் முதல்ல போட்டு, இப்போ 2 வேளையும் இன்ஜெக்ஷன் அவங்க வீட்டிலேயே போட்டுக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எல்லா குழந்தையும் இன்ஜெக்ஷன் வாங்கிக்கலாம். அதில் இப்போ படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, ஹாஸ்பிட்டல்லே இருக்கிற நிலைமை நம்ம இதில் பொறுத்த வரைக்கும் மாறிடுச்சு. இப்போ சமீபத்தில் நம்ம தமிழக அரசு வந்து என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த டைப் 1 டயபெட்டிஸ் ரிஜிஸ்ட்ரின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ணுறதோடு இல்லை, டீச்சர்ஸையும் எஜுகேட் பண்ணணும். சப்போஸ் அந்த குழந்தைக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்றத பேரண்ட்ஸு சொல்லிடணும் டீச்சர்ஸுக்கு. ஸோ இந்த கிளாஸ் டீச்சரோ ஸ்கூல் ஹெச்எம்மோ அவங்களும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் அந்த பசங்க டயத்துக்கு சாப்பிட்ணும். மார்னிங் இன்சுலின் போட்டுட்டு போயிட்டுருப்பாங்க, மதியம் எக்ஸாம் இருக்கும், இல்லை எதனா டைம் ஆகும், இல்லை கிளாஸ் முடியாது, அந்த மாதிரி நேரத்தில் சாப்பிடாம விட்டாங்கன்னா டக்குன்னு லோ சுகர் போகும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து டீச்சர்ஸுக்கும் அந்த மாதிரி அவேர்னஸ் இருக்கணும். அதுக்கும் அது சில சைல்டு ஆர்கனைசேஷன்லாம் டீச்சர்ஸுக்கும் அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சில ஏற்பாடெலாம் பண்ணிகிட்ருக்குது. அதில் ஓரளவு இப்போ டைப் 1 டயபெட்டிஸுடைய கேர் வந்து வருஷம் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து இன்சுலின் பம்ப்லாம் வந்திருக்கு. அந்த இன்சுலின் பம்ப் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதால 2 lakhs 3 lakhs ஆகுது. எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியல. ஒரு மாதத்துக்கு 3000 5,000 அந்த டிஸ்போசபிள்ஸ்லாம் செலவாகுன்றதால. பட் ஃப்ரீயாக இன்சுலின் கிடைக்கிது, இன்சுலின் சிரிஞ்சஸ் கிடைக்கிது. இப்போ நாங்களும் லயன்ஸ் கிளப்பில் வந்து லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்ட்ரல் மெட்ராஸ்னு ஒன்று இருக்குது. இதுவும் நாங்கள் அந்த 98ல் ஃப்ரீ இன்சுலின் கவர்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாலேயே இன்சுலின் பேங்க்குன்னு ஒன்று ஆரம்பித்தோம். ஒரு கணிசமான ஒரு 30 lakhs ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுட்டு, அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் மணியில் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு லைஃப் லாங் இன்சுலின் அவங்க தேவைப்படுற வரைக்கும் இன்சுலின் பாட்டிலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக இந்த டைப் 1 டயபெட்டிஸ்ன்றது பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு வர்றது, வளர்கிற குழந்தைங்களுக்கு வர்றது. 30-40 வருஷத்துக்கு முன்னால் ஃபெசிலிட்டி இல்லாததால் இன்வேரியபிளி இப்போ கேர்ள்ஸாக இருந்தாங்க அப்படின்னா வளர்ச்சி கொண்டிடும், மெனார்கி வராது, அதாவது அவங்களுக்கு இது பூ பெய்த மாட்டாங்க. அப்படியே ஆனாலும் மென்சுரேஷன் ஒழுங்காக இருக்காது, யாரும் கல்யாணம் பண்ணக்கு முன் வர மாட்டாங்க, கல்யாணம் பண்ணாலும் கன்சீவ் ஆகாது, கன்சீவ் ஆனாலும் அபார்ஷன் ஆகும், அங்கேனமாக பிறக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தது 40-50 years பிஃபோர். இப்போ அவங்க குரோத் வந்து டயபெட்டிஸ் இல்லாத பசங்க இருக்கிற குரோத் அளவுக்கே இருக்குது. ரெகுலராக மென்சுரேஷன் வருது, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 2 குழந்தை 3 குழந்தை கூட பெற்றுக்கிறாங்க. அந்தளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் என்னென்னா, அந்த டயட்டை ஃபாலோ பண்ணணும், ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும், டாக்டர் அட்வைஸை ஃபாலோ பண்ணணும். சார், இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தோம்னா எனக்கு 2 சந்தேகங்கள் வருது. முதல் சந்தேகம் வந்துட்டு, இன்சுலினை தவிர வேறு வழி கிடையாதா? மாத்திரைகள்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது? கரெக்ட். இன்சுலின் வந்து கண்டுபிடிச்சது நான் முதல்ல சொன்ன மாதிரி 1921 கண்டுபிடிச்சி 22ல் யூஸுக்கு வந்தது, மனித பயன்பாட்டுக்கு வந்தது. அன்னியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் இன்சுலினை பல விதத்தில் கொடுக்கறதுக்கு அப்படின்னா, இப்போ ஆம்பிசிலின்னு ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது, அதை ட்ராப்ஸாகவும் கொடுக்கலாம். 3 மாத குழந்தை, 6 மாத குழந்தைக்கு, 5 வயசு குழந்தைக்கு சிறப்பாகவும் கொடுக்கலாம், 15 வயசு 20 வயசு ஆளுக்கு கேப்சூலாகவும் கொடுக்கலாம், ரொம்ப மோசமாக இருக்கிறவங்களுக்கு இன்ஜெக்ஷனாகவும் போடலாம். ஸோ ட்ராப்ஸ்லேருந்து இன்ஜெக்ஷன் வரைக்கும் அந்த ஆம்பிசிலின் ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்கலாம். அதே மாதிரி இன்சுலினை ட்ராப்ஸாக கொடுத்து பார்க்குறாங்க, கேப்சூலாக கொடுத்து பார்க்குறாங்க, நேசல் இன்ஹலேஷனை கொடுத்து பார்க்குறாங்க. பட் எப்படி கொடுத்தாலும் அதுக்கு அதனுடைய எஃபெக்ட் வந்து இன்ஜெக்ஷனாக போகிற அளவுக்கு இல்லை. அதால் இன்னைய தேதி வரைக்கும் இன்சுலினை பொறுத்த வரைக்கும் இன்ஜெக்ஷனாக தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று நீடில் வழியாக கொடுக்கணும், அப்படி இல்லை பம்ப் வழியாக கொடுக்கணும். இன்சுலின் பம்ப் வழியாக கொடுக்கணும். அந்த பம்ப் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எல்லாருக்கும் அப்ளை பண்ண முடியாமல் இருக்குது. சரி சார், இப்போ 2வது டவுட் எனக்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பிறந்த குழந்தைக்கு இல்லை பிறந்த குழந்தைக்கு ஒரு 2 வயசு 3 வயசுலேயே வந்து டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்கு வந்து ரெகுலராக இன்சுலின் கொடுக்கறதுனால கொடுத்து அவங்களுக்கு அதை க்யூர் பண்ண முடியுமா நம்மளால்? இல்லை, க்யூர் பண்ண முடியாது, கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். ஆனால் இப்போ ஸ்டெம் செல் தெரப்பி வந்து ஆராய்ச்சியில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டெம் செல் தெரப்பின்றது வந்து இப்போ ஸ்டெம் செல் வந்து ஒரு காமன் ப்ளூரிபொட்டன்ட் செல்லுன்னு சொல்கிறது நாங்கள். அந்த செல்ஸை வந்து உடம்புல லிவரை சுற்றியோ இல்லை வேறு எங்கன்னா ஒரு பகுதியில் வச்சு அந்த பீட்டா செல்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி இன்சுலின் சுரக்கிறதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க ஸ்டெம் செல் தெரப்பியில். ஸோ அது பீட்டா செல் ஃபங்க்ஷனை அந்த ஸ்டெம் செல் தானாக பண்ண ஆரம்பிக்கும்.
ஸோ அந்த மாதிரி இன்சுலின் செக்ரேட் பண்ண தானாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இவங்களுக்கு இன்சுலின் நிறுத்திடலாம். இவங்க வழக்கமாக சாப்பிட்ற மாதிரி டயட்லாம் எடுத்துக்கலாம். சுகர் கண்ட்ரோலுக்கு வருது. அது இன்னமும் இப்போ 2-3 வருஷமாக ஆராய்ச்சியில் தான் இருக்குது. ஏன்னா பல வருஷமாக ஆராய்ச்சியில் இருக்குது. இப்போ ஆமாம், இன்சுலின் எடுத்துகிற அளவுக்கு ஒரு 24 பேருக்கு நாங்கள் இந்த மாதிரி கொடுத்து பார்த்தோம். நிறைய பேருக்கு ஒரு 12-18 பேர் 20 பேருக்கு இன்சுலின் நிறுத்துகிற அளவுக்குலாம் வருது. பட் அது எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்றத போக தான் சொல்ல முடியும். அந்த ஸ்டெம் செல் வந்து போக தான் சொல்ல முடியும். நேர்களே, நம்ம வந்து டாக்டர் பன்னீர்செல்வம் சார்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த நீரிழிவு நோய் முக்கியமாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் கட்டாயம் சந்தேகம் இருக்கும் இல்லையா? அதனால் குழந்தைகளுக்கான நீரிழிவு நோயை தடுப்பதா இல்லை வந்துட்டு எப்படி அதை வந்து குழந்தைகளை வந்து அதை பாதுகாப்பாக நம்ம வந்து வச்சுக்கிறது, இது மாதிரியான சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், டாக்டர்கிட்ட பேசுங்க. என்ன நம்பர் அப்படிங்கிறது தம்பி நீங்கள் சொல்லுங்கள். நேயர்கள் தொலைபேசி வாயிலாக இணையக்கூடிய எண்களை சொல்கிறேன். 044 அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் நேர்களாக இருந்தால் உங்களுடைய எஸ்டிடி கூட போட மறந்துடாதீங்க. 2499101014 29860038 இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு தடவை சொல்லலாமே மெதுவா. 2499101014 29860038. என்ன நேயர்களே, நீங்கள் வந்து கேட்டிங்களா? இந்த தொலைபேசி எண்கள் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. ஏன்னா டாக்டர் பன்னீர்செல்வம் சார் வந்து நிறைய விஷயங்களை ரொம்ப எளிமையாக சிம்பிளாக நம்மளுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு டாக்டராக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நல்ல கேள்விகளாக கேளுங்க, உங்களுக்கு பயனுள்ள கேள்விகளாக கேளுங்க. அதே நேரத்தில் நம்ம சமூகத்துக்கும் பயனுள்ள சில விஷயங்களாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை பற்றி டாக்டர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய கேள்விகள் கிளியராக இருக்கட்டும், ஷார்ட்டாக இருக்கட்டும். ஒன்று. ரெண்டாவது, டாக்டர் சொல்லும்போது அவர் ஒரு எக்ஸ்பர்ட் நம்மளுடைய ஷோக்கு வந்திருக்காரு. அவர் சொல்லும்போது கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுங்கள். அவர் டாக்டர் பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர் சார் அப்படி இல்லை சார் நடுவில் உள்ள தயவு செய்து பூராதீங்க. ஏன்னா சமீப காலங்களில் நிறைய இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நான் பார்க்குறேன். அதையும் செய்யாதீர்கள். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இப்போ ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்காரா லைனில் ஒருத்தர், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது உங்களோட நிகழ்ச்சி, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், கொஞ்சம் ரேடியோவை ஆஃப் பண்ணுங்கள் சார். சார் சொல்லுங்க. இருக்கு. வயசு 55. சரி. சாப்பாடுக்கு முன்ன 108 இருக்கு, சாப்பிட்ட வரை 240 இருக்கு. ஓ, நான் ரெகுலரா எடுக்கிற மாத்திரை வந்து கிலோகிராம் ஜிபி 0.5 எடுக்கிறேன். காலையில நைட் எடுக்கிறேன். சரிங்க. அப்புறம் பிபி இருக்கு, அதுக்கு 10 H1 எடுக்கிறேன். ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ டாக்டர் செக் பண்ணி காமிச்ச உடனே அவர் சாப்பாட்டுக்கு சாப்பிட்ட பிறகு அதிகமாக கூட சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மாத்திரை கொடுத்தாரு. காலையில போட சொல்லி அதை போட்டிருக்கேன். அதை போட்டு இப்போ ஒரு 10 நாளாக போட்டுன்னு இருக்கேன். சமயம் காலில் வந்து கொஞ்சம் பாதம் எரிக்கிற மாதிரி சுடு குத்துற மாதிரி இருக்குது, வலியுது. இல்லை, இது வந்து உங்களுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் நான் முதல்லேருந்து கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 160 இருக்கணும். சாப்பாட்டுக்கு முந்தி 108 இருக்குது. அது பரவாயில்ல, 110க்குள்ளே தான் இருக்கீங்க. சுகர் உங்களுக்கு குறைஞ்சது அப்படின்னா 160க்கு வந்துருச்சு. அது அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா அந்த கால் சுறுசுறுன்னு குத்துறது சரியாயிடும். அது வரைக்கும் நீங்கள் டாக்டரையே பார்த்து இந்த மாதிரி 4-5 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறேன். அதெல்லாம் பண்ணுங்கள். டயட்லேயும் இருங்க. அப்படி இருந்தும் மாத்திரை சாப்பிட்டும் உங்களுக்கு 200க்கு மேலே இருக்கிறதால டாக்டர் மாற்றி கொடுத்த மாத்திரையை எடுத்துகிட்டு ஒரு 10 நாள் பொறுத்து திரும்ப டெஸ்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பண்ணி அது 160க்குள்ளே இருந்ததுன்னா கண்ட்ரோல் ஆகிருக்கு. அந்த மாத்திரையை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த கால் சுறுசுறுன்னு குத்துறதுக்கு வந்து டாக்டரே திரும்ப பார்த்து அது டெம்பரரியாக ஒரு மாதம் 2 மாதம் விட்டமின் மாத்திரை கொடுத்துருக்காரு சார். நரம்பு எதுக்கும் விட்டமின் கொடுத்துருக்காரு. அது அப்பையும் கூட எடுத்துக்கங்க. அது கூட எடுத்துக்கங்க. 160யை குறைச்சிட்டு மெயின்டைன் பண்ணிங்கன்னா சரியாயிடும். ஆமாம். இந்த வெந்தயம் இந்த நாட்டு மருந்து சாப்பிடலாமா சார்? நைட்டில் சாப்பிடலாமா சார்? வெந்தயம் சாப்பிட்டுக்கலாம். பட் நாட்டு மருந்துன்னு அதில் பேர் தெரியாத வெறும் பவுடராக இருக்கிறது, பேர் தெரியாமல் இருக்கிறது வேண்டாம். பவுடர் நாங்கள் வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம் அதை எடுத்துக்கலாம். அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வெந்நீரில் சாப்பிட்றேன் சார். சரி, நன்றி. அடுத்த காலர் இருக்காரா லைனில், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது உங்களோட நிகழ்ச்சி, பேசுங்க. வளத்துடன் கேள்வி ஜெயசீலன் குடம்படப்பட்டீங்க. சொல்லுங்க ஐயா. சுகர் வந்து மரபு வழியா வருங்க ஐயா? பெற்றோர் இருந்தால் குழந்தைங்களுக்கு வருங்களா? சுகர் வந்து தாத்தா பாட்டிக்கு இருந்தது அப்படின்னா பசங்களுக்கு பேர பசங்களுக்கோ அவங்க பசங்களுக்கோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு 100 டயபெட்டிக் பேஷண்ட்டுங்க இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 30 பேருக்கு தான் அந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு இருந்தால் வருது. இப்போ சமீப காலமாக என்னன்னா தாத்தா பாட்டியும் நல்லா இருக்காங்க, அப்பா அம்மாவும் நல்லா இருக்காங்க. ஆனால் பேர பசங்களுக்கு 30 வயசு 35 வயசுலேயே டயபெட்டிஸ் வந்துடுது.
ஏன்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கேட்டுருக்கீங்களா இல்லையான்னு தெரில. ஆமாம். இப்போத்திய உணவு முறை மாறுச்சு. உணவு முறை மாறினதாலையும் உடல் உழைப்பு குறைஞ்சதாலையும் அந்த பதட்டமான லைஃப் ஸ்கூல் ஏஜ்லேருந்து ப்ரொஃபஷனல் வரைக்கும் எல்லாம் ஒரு டென்ஷன் ஒரேயோடு இருக்கிறதாலையும் டயபெட்டிஸ் வந்து அப்பா அம்மாவுக்கு இல்லைனாலும் தாத்தா பாட்டிக்கு இல்லைனாலும் வந்துடுது. 25 வயசு 30 வயசுலேயே வந்துடுது. அதாவது அந்த உணவு முறையை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும், உடற்பயிற்சியும் கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டயபெட்டிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஐயா இன்னொரு கேள்விங்க. சுகர் டேப்லெட்ஸு உணவுக்கு முன்னே எடுத்துக்கிறாங்க, உணவுக்கு பிறகு எடுத்துக்கிறாங்க. அந்த சல்ஃபனூரியா குரூப் அப்படின்றது கிளைமிப்ரைடு, கிளைக்ளாசைடு இந்த மாதிரி மாத்திரைகள் வந்து இன்சுலின் இது மூணுமே வந்து சாப்பாட்டுக்கு முந்தி ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் முன்னால் போட்டுக்கணும். மற்ற மருந்து எல்லாம் மெட்ஃபார்மின், கிளைமின் இது மற்ற மருந்து எல்லாமே வந்து அந்த ஆல்ஃபா குளுக்காசிடேஸ் இன்ஹிபிட்டார் மற்ற மருந்து எல்லாமே சாப்பிட்ட அப்புறம் எடுத்துக்கணும். இன்சுலினும் கிளைமிப்ரைடு, கிளைக்ளாசைடு இது மூணு மட்டும் சாப்பாட்டுக்கு முந்தி எடுத்துக்கணும். நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. நேர்களே, நம்ம மறுபடியும் உங்ககிட்ட ஞாபகப்படுத்துகிறேன். என்னென்னா, இன்றைக்கி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் நம்ம வந்து பேசுகிறோம். அதாவது இந்த சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீரிழிவு நோயினால் குழந்தைகள் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக தான் நம்ம ஸ்பெஷலிஸ்டாக டாக்டர் பன்னீர்செல்வம் சாரை கூப்பிட்ருக்கோம். நீங்கள் வந்து குழந்தைகள் உங்கள் குடும்பத்துலேயோ உங்கள் வீட்டை சுற்றியோ நிறைய குழந்தைகள் கட்டாயம் இருக்கத்தானே செய்வாங்க. நம்ம ஊரில் குழந்தை இல்லைன்னா அப்புறம் எப்படி? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிந்த இது மாதிரியான பிரச்சனைகள் எதாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் சார்பாக கூட நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம். கேட்டு அதை வந்து அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம வந்து நல்வாழ்வுக்கு வழி பண்ணலாம் இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரியான கேள்விகளை உங்ககிட்ட இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறோம். அடுத்த நேயர் ஒருத்தர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது உங்களோட நிகழ்ச்சி, பேசுங்க. வணக்கம் சார், சென்னை கேகே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசுறேன். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. டாக்டர் டாக்டர், என்னோட கேள்வி என்னன்னா, குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸ் வந்து பிறந்தோன்னு வராது, 5, 7 அப்படின்னு எப்ப வேணா வரும்னா அது எப்படி டாக்டர்? நல்லா இருக்கிற குழந்தைக்கு திடீர்னு எப்படி டாக்டர் வரும்? அதான் நல்லா இருக்க குழந்தைக்கு திடீர்னு வர்றது தான் சில நேரத்தில். அதை இப்போ எப்படி இப்போ கோவிட் திடீர்னு வந்தது, அது ஏன் வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரியே இப்போ சிக்கன் பாக்ஸ் வருது, சில வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் வருது. வீட்லேயே கூட இப்போ எல்லோரும் ஒரு 10 பேர் இருக்கிறோம் அப்படின்னா அதில் ஒருத்தர் 2 பேருக்கு தான் மலேரியா வருது, இல்லை டைஃபாய்டு வருது. அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த காரணத்தால் தான் இந்த குழந்தை பாதிக்கப்பட்டது அப்படின்னு இந்த குழந்தைக்கு டயபெட்டிஸ் வந்தது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இது வரைக்கும் சொல்ல முடியல. பட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி காரணம் வந்து ஒரு 50%க்கு காரணம் இல்லாதையே வருது. பட் மீதி ஒரு 50%க்கு அந்த பீட்டா செல்ஸினுடைய ரியாக்ஷன், நம்ம உடம்புல ஏற்படுற ஆட்டோமியன் ரியாக்ஷனில் அந்த இன்சுலின் சுரக்கிற செல்ஸ் வேலை செய்யலை, வைரல் இன்ஃபெக்ஷனாலேயும் வருது. பட்டு என்னென்னா பீட்டா செல்ஸ் வேலை செய்யாததால் அதனுடைய வேலைகள் குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணுற வேலை, சுகர் ஜாஸ்தி ஆகிடுது. பட் கண்டுபிடிக்கிறதுக்கு சௌகரியம் இருக்குது. இப்போ அதுக்கு முந்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சௌகரியம் இல்லை, ட்ரீட்மெண்ட்டும் சௌகரியம் இல்லாமல் இருந்தது. இப்போ ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிட முடியுது, ட்ரீட்மெண்ட்டும் நல்லா கொடுக்க முடியுது, அந்த குழந்தைங்க மற்ற குழந்தைங்க போல் வாழ முடியுதுன்ற விவரம் வந்து இப்போ கடந்த 30 வருஷமாக ஸ்ட்ராங்காக பாப்புலைஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதுமாதிரி இன்சுலின் பம்ப்பு போட்டுக்கிட்டால் இன்னமும் கண்ட்ரோல் பெட்டராக இருக்குது. ஃப்யூச்சரில் நான் சொன்ன மாதிரி ஸ்டெம் செல் தெரப்பியும் வந்தது அப்படின்னா இன்னமும் அவங்களுக்கு க்யூர் கூட வரும் அப்படின்ற மாதிரிலாம் ரிசர்ச் போயிட்டுருக்குது. பட்டு அது ஏன் அந்த குழந்தைக்கு வந்தது, மற்ற குழந்தைக்கு ஏன் வரல அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக காரணம் சொல்ல முடியல. பேரண்ட் சைட்ல ஏதாச்சும் நம்ம இப்பவே ஜங்க் ஃபுட் அதெல்லாம் கொடுக்காம ரொம்ப பார்த்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கலாம். ஏன்னா சென்னை சிட்டில என்ன வியாதி எப்போ வருதுன்னு. ஆமாம், அது ஒன்று. ஜங்க் ஃபுட் வந்து என்னன்னு கேட்டால் இது இப்போ ஜங்க் ஃபுட் வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்க இப்போ சாப்பிட பழகிடுச்சு, பேரண்ட்ஸும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் ஜங்க் ஃபுட்டில் என்ன நடக்கும்னு கேட்டால் ஒபிசிட்டி தான் ஜாஸ்தி ஆகும், குழந்தையுடைய வெயிட் ஜாஸ்தி ஆகும். நாளுக்கு நாள் அது குழந்தை 15 வயசு 20 வயசுலேயே வெயிட் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா பிற்காலத்தில் டயபெட்டிஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு, பிபி வரதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஒபிசிட்டியால் வர மற்ற தொந்தரவு, ஹார்ட் தொந்தரவு, கிட்னி தொந்தரவு, முட்டி வலி, இடுப்பு வலி இதெல்லாம் 30-35 வயசுலேயே வந்துடும். அதால் ஜங்க் ஃபுட்டால் டைப் 1 டயபெட்டிஸ் வராது. பட் ஜங்க் ஃபுட்டால் டைப் 2 டயபெட்டிஸ் வரும், மற்ற பிபி வெயிட்டால் இருக்கிற மற்ற பிரச்சனைகள் வரும். அதால் ஜங்க் ஃபுட் வந்து நல்லதில்லை. நம்ம சவுத் இண்டியன் டயட் ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து ஜங்க் ஃபுட்டு இந்த மற்ற எனர்ஜி டென்ஸ் டயட்னு சொல்கிறது. நாங்கள் எனர்ஜி டென்ஸ் டயட்னா மாவு சத்து அதிகம், உப்பு சத்து அதிகம், கொழுப்பு சத்து அதிகம். இது மூணும் நிறைய சாப்பிட்றதால இந்த ஃபைபர் கம்மியாக இருக்கிறதால நிறைய பிரச்சனைகள் வருது. ஜங்க் ஃபுட்டால் வந்து டைப் 2 டயபெட்டிஸு மற்ற பிரச்சனைகள் தான் வரும், டைப் 1 வராது. புரியுது டாக்டர். இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா,
ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும்னா, குழந்தைகள் ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் இருக்கணும்னா நாம் சாப்பிடாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதனால் நம்ம வாயை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து குழந்தைகள் வந்து நம்மளை பார்த்து கற்றுப்பாங்க. ஏன்னா குழந்தைகளுடைய முக்கியமான ஸ்பெஷலைஸ்டு ஃபேக்டர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நல்ல விஷயங்களை நம்ம வந்து செஞ்சோம்னா அதை பார்த்தே வந்து குழந்தைகள் செய்வாங்க. என்றைக்கெல்லாம் நம்ம வந்து கெட்ட விஷயங்களை பற்றி பேசுகிறோமோ செய்கிறோமோ அதை பார்த்தே வந்து குழந்தைகள் புரிஞ்சுப்பாங்க. இந்த குழந்தைகள் தினத்தன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து குழந்தைகளை நல்லா வளர்த்தா மட்டும் போதாது, நல்லவனாக வளர்த்தா மட்டும் போதாது, வல்லவனாக வளர்த்தா மட்டும் போதாது, ஹெல்த்தியானவனாக வளர்க்கணும். அதுக்கு பொறுப்பு நம்ம கையில் தான் இருக்குது. சரி, இப்போ அடுத்த நேர் ஒருத்தர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு 64 ஆகுதுங்க சார். சரிம்மா. சுகர் இப்போ 2-3 வருஷமாவே இருக்கு. ம். அது மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிங்கம்மா. சாப்பாட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு 143 வந்துருது. சரி. சாப்பாட்டுக்கு அப்புறம் 260 280 இருக்கு. ஓ. அதான் இப்போ இன்னும் கண்ட்ரோல் ஆகலை உங்களுக்கு. அதால் நீங்கள் மறுபடியும் டாக்டரை பார்த்து சாப்பாட்டுக்கு முந்தி 110க்குள்ளே வரணும். குறைஞ்சது 80, அதிகபட்சம் 110. சாப்பிட்டா குறைஞ்சது 140, அதிகபட்சம் 160 இதுக்குள்ளே வரணும். நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அவர் கொடுத்த மருந்தை கரெக்டாக சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு தடவை செக் பண்ணுங்க. வந்து 100 கிலோ இருக்கேங்க சார். என்னம்மா? வெயிட் 100 கிலோ இருக்கேன். ஓ, அதான். அப்போ வெயிட் குறையணும். வெயிட் குறையணும் அப்படின்னா அதனால என்னால வந்து நடைப்பயிற்சி எல்லாம் பண்றது சிரமமா இருக்கு. ஆமாம், வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் நடக்கிறது சிரமமாக இருக்கும். மைல்டு எக்ஸசைஸ் காலையில் ஒரு 15 நிமிஷம், சாயங்காலம். ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆயிடுது, மூச்சு இறக்கிக்கிட்டு வேர்த்துது ரொம்ப. ஓ. அதான் மைல்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கங்க. இப்போ டயட்டை கொஞ்சம் மாற்றிக்கங்க. டயட்டுனா இப்போ வழக்கமாக 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா அது 2ஆக குறைச்சிட்டு சாலடுங்க, வெள்ளரிக்காய், வெள்ளரி பிஞ்சு, தக்காளி பழம், ஆனியன், இந்த மாதிரி ஃபைபர் நிறைய இருக்கிற டயட் சாப்பிட்டுக்குங்க. மதியமும் இப்போ 2 கப் சாதம் சாப்பிட்றீங்கன்னா 1 கப்பாக குறைச்சிட்டு கீரை காயை வந்து 2 கரண்டி கீரையை 4 கரண்டியாக சாப்பிடுங்க, 2 கரண்டி காயை 4 கரண்டியாக சாப்பிடுங்க. நைட்டுக்கு அதேவே 4 சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா அது 2ஆக குறைச்சிருங்க. அதுபோல் காலிஃப்ளவர், கோஸு, நூக்கல் இதெல்லாம் குக் பண்ணி லேசாக தாளித்து அதை கூடுதலாக சாப்பிடுங்க. அதர்வைஸ் என்ன சொல்லணும்னா, இந்த ஃபைபர் ரிச் டயட்டு, பிளான் பேஸ்டு ஃபைபர் ரிச் டயட்டு, இதை கூடுதலாக சாப்பிட்டு வயிற்றை ஃபில்லப் பண்ணிக்கணும். ப்ளஸ் மைல்டு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இதுலேயே வெயிட் குறையும். அதான் பசிக்கு பூரா நீங்கள் இந்த மாதிரி டயட் தான் சாப்பிட்டுக்கணும். பட்டாணி, பொட்டுக்கடலை, சுண்டல், சாலடு, குக்குடு கிரீன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு, ரசம், வெஜிடபிள் சூப்பு, இந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும். பசிக்குதுன்னு ஒரு ஆப்பிள் சாப்பிட்றது, வாழைப்பழம் சாப்பிட்றது, கேக் சாப்பிட்றது, க்ரீம் பிஸ்கட் சாப்பிட்றது, ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணோம்னா வெயிட் கூடுதலாகும், சுகரும் கூடுதலாகும். அதனால் வெயிட்டு குறைக்கிறதுக்கு உண்டான அட்வைஸை டாக்டருங்கிட்டையும் கேட்டுங்க. இப்போ நான் சொன்னதையும் ஃபாலோ பண்ணுங்கள். வெயிட் ஒரு நீங்கள் 5 கிலோ இல்லை 10 கிலோ குறைஞ்சதுன்னா சுகர் ஆட்டோமேட்டிக்காக குறையும். வெயிட்டு குறைக்கிறதுக்கு சில மருந்துகள் இருக்குது, டாக்டர்கிட்ட கேளுங்க. அது சுகரும் குறையும், வெயிட்டும் குறையும் அந்த மருந்தில். ஸோ அந்த மாதிரி மருந்து போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லது. சரிங்க சார். சரிங்கம்மா, தேங்க்யூ. நேர்களே, இன்னொருத்தர் லைனில் இருக்கிறீங்களா? சரி, அவங்கக்கிட்ட பேசலாமா? வணக்கம், பேசுங்க. பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா. இப்போ வந்து என் பேத்திக்கு ஒரு 5 வயசு ஆகுது, நடந்துகிட்டு இருக்கு, ஸ்கூல் போறா. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி காய்ச்சல்ல விட்டு வந்துச்சு. இப்ப என்னமோ தடுப்பூசி எல்லாம் பிள்ளைங்களுக்கு இருக்குங்கிறாங்க. 5 வயசு தடுப்பூசி இருக்கு, தடுப்பூசி இருக்குல்ல, அத போடலாமா என்னன்னு? எதுக்கு தடுப்பூசி? என்ன நோய்? சக்கரை நோய்க்கா? இல்ல அதுக்கு இல்ல, சும்மாவே இந்த காய்ச்சல் இதெல்லாம் வராம, டைஃபாய்டு இந்த மாதிரி. அது 5 வயசு குழந்தைன்னா வழக்கமாக பிறந்ததுலேருந்தே 5 வயசு 12 வயசு வரைக்கும் தடுப்பூசி ஷெடியூல் இருக்குதே. கவர்மெண்ட்டில் போனாலும் போடுவாங்க, ப்ரைவேட்லேயும் போட்டுக்கலாமே. கவர்மெண்ட்டில் வந்து இப்போ போய் கேட்டதுக்கு அவள் ஆக்டிவாக இருக்கா, நல்லா இருக்கா, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி, இது டயபெட்டிஸ் சம்மந்தமான ப்ரோக்ராம். இது
டயபெட்டிஸ் சம்மந்தமாக இருந்ததுன்னா நான் கேளுங்க. தடுப்பூசி வந்து அது தனியாக இருக்குது. தனியாக இன்னொரு நிகழ்ச்சி பண்ணுறோமா நித்யா? நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்க, அதில் வந்து இந்த கேள்வியை கேளுங்க. நேற்று கூட இதை பற்றின ஒரு நிகழ்ச்சி பண்ணோம், நீங்கள் வந்துட்டு கவனிக்கல போல இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுடைய டவுட் வந்து வேலிடாக தான் இருக்குது. இதுக்கான பதிலை வந்து சொல்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் வேற ஒரு டாக்டர் மூலமாக. நன்றி. அடுத்த காலர் இருக்கார் லைனில், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது உங்களோட நிகழ்ச்சி, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. நான் வேலை செல்வன் பத்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. இப்போ ஒன்லி சில்ட்ரனுக்கு தான் சொல்றீங்களா, பெரியவங்களுக்கும் கேட்கலாமா? பெரியவங்களுக்கும் கேட்கலாம். பட்டு இன்றைக்கி குழந்தைகள் தினன்றதாலையும் உலக நீரிழிவு நோய் தினன்றதாலையும் மோஸ்ட்லி, ஏன்னா குழந்தைங்களுக்கும் டயபெட்டிஸ் இருக்குது. அது குழந்தைங்களுக்கு இருக்கிற டயபெட்டிஸ் வந்து டயபெட்டிஸ் இருக்கு. என்னம்மா? சின்ன குழந்தைகளுக்கு வர டயபெட்டிஸ் டைப் 1 இருக்கு. அதான் டைப் 1 வந்து இன்னும் பேரண்ட்ஸ் மத்தியிலையும் சரி, அவங்க சொந்தக்காரர் மத்தியிலையும் சரி, டீச்சர்ஸ் மத்தியிலையும் சரி, அவேர்னஸ் இன்னும் அந்த அளவுக்கு போதலை. ஆமாம் ஆமாம் வரணும். இருக்குது. முதல்ல இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லன்னு சொல்லுவோம். பட் இருந்தாலும் இப்போ டீச்சர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, அந்த டைப் 1 டயபெட்டிஸை பற்றி சரியாக தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்க, நோ போய் உட்காரு, அப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம்னுறாங்க. அது குழந்தை ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு வேர்த்து போய் மயக்கமாகிடுது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் டீச்சர்ஸுக்கு அவேர்னஸ் வேணும். அதுமாரி சொந்தக்காரன் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டால், இவங்க பேரண்ட்ஸு பார்த்து வளர்த்துட்டு இருப்பாங்க, பார்த்து டயட் கொடுப்பாங்க. இவங்க ஸ்வீட்டு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீம் வாங்கி போய் கொடுத்துருவாங்க சொந்தக்காரங்க. அது பார்த்த உடனே குழந்தை என்ன பண்ணுது, உடனே அழ ஆரம்பிக்குது, கத்த ஆரம்பிக்குது, ஐஸ்கிரீம் வேணும், கேக்கு வேணும், ஸ்வீட் வேணும் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சமுதாயம் பொறுப்பானதாக இருந்துக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸு டாக்டர்ஸோட சேர்ந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதில் ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸும் இந்த நோய் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் மெயினாக அந்த ஏற்பாடு. ஓகே, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. அதாவது நேயர்களே, இதில் நீங்களே வந்து டீச்சர்ஸ் யாராவது இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, டாக்டர் சொன்ன இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்கள சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுங்கள். சாப்பிடாம வந்து ஒரு குழந்தை இருக்கும்போது அது சாதாரண குழந்தையாக இருந்தால் கூட கஷ்டப்பட தான் செய்யும் இல்லையா? பசியோடு இருக்கும்போது சிரமப்படும். உங்களுடைய எய்ம் என்ன, குழந்தைங்க நல்லா வரணுன்றது தானே. அதனால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்கள படிக்க வைக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இப்போ அடுத்த ஒரு நேர் லைனில் இருக்காரா, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், பேசுங்க, இது உங்களோட நிகழ்ச்சி, பேசுங்க. வணக்கங்க. வணக்கங்க. நான் பேராசிரியர் சேஷாதிரி பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். அதாவது இந்த சர்க்கரை நோய் என்பது மன அழுத்தத்தினால் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமாம். ஆனால் இது டைப் 1 டயபெட்டிஸ் வந்து மன அழுத்தத்தால் வரதில்லை. பெரியவங்களுக்கு வர டைப் 2 டயபெட்டிஸ் வந்து மன அழுத்தம் ஒரு காரணம். ஒன்று. இன்னொன்று, சாதாரணமாகவே நம்ம இந்தியாவை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, காலையிலையும் ரைஸ் தான் சாப்பிட்றான், மதியமும் ரைஸு, ராத்திரியும் ரைஸு. ஆமாம். இந்த அரிசி பழக்கம் வந்து பெரும்பாலும் இன்றைக்கு இருக்க தலைமுறை மட்டுமில்லை, வருங்கால தலைமுறைக்கும் சர்க்கரை நோய் வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறது என்கிறாரு. அது எந்த அளவில் நியாயமாக இருக்கும்? அதான் இப்போ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம அரசாங்கம், மத்திய அரசாங்கம் 2023 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷனையே புரிய வச்சு உங்களுக்கு மில்லட், அந்த சிறுதானிய முக்கியத்துவத்தை மக்கள் வந்து பெரும்பாலும் பயன்படுத்துவது மிக மிக குறைவாக தான் இருக்கு. இல்லை, குறைவாக இருக்குது. இப்போ இதே மாதிரி நான் வந்து இதே ஆல் இண்டியா ரேடியோவில் 90-95 டிவியெல்லாம் நாங்கள் வந்து தெனை, சாமை, வரகுன்னு சொல்லும்போது இன்டர்வியூ எடுக்கிறவர்லேருந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி கேட்குறவங்கலேருந்து அதெல்லாம் என்ன வினோதமாக இருக்குது, கேள்விப்படாத பேர் மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு வந்து தெனை, சாமை, வரகு உற்பத்தியும் ஜாஸ்தியாக இருக்குது. ராயப்பேட்டாவில் என்னுடைய அம்மா வந்து சேர்த்தேன். ஓ. அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு அயற்சி வந்த போது சேர்த்தேன். அப்பதான் அவங்களுக்கு சுகர் இருக்கிறதே கண்டுபிடிச்சிங்க. பன்னீர்செல்வம் கண்டுபிடிச்சிங்க. நீங்க உங்க அம்மா என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க ராயப்பேட்டில்? வந்திருக்காங்க, நானும் வந்திருக்கேன் கூட. குட். அப்போ நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி என்னன்னா, 3 கேள்விகள் எங்க அம்மாவை பார்த்து கேட்டீங்க. எத்தனை வயசுல உங்க திருமணம் ஆச்சுமா, எத்தனை குழந்தைகள்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு 8 வயசுல திருமணம் ஆச்சு, ஒரு 15 குழந்தைகள் பெற்றேன், அதுல உயிரோடு இருக்கிறது 4 தான். அதுலயும் நானும் வந்து பிளைண்டாக இருக்கிறாங்க, பார்வையற்றவங்க. அவங்களுக்கு இது மாதிரி பாதிப்பு இருக்குமான்னு இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனா ஆக்சிடென்ட் இது மாதிரி எதனா ஆகி இருந்ததுன்னா அதுல நான் பாதிக்கப்பட்டவன். நான் கை இழந்து அப்போ எனக்கு சுகர் வந்துடுச்சு. அப்பதான் சுகரை கண்டுபிடிக்கிறேன். இன்னி வரை பாத்தீங்கன்னா எனக்கு 2 கால்லையுமே உணர்வு இல்லை.
நான் வந்து ஒரு இயக்குனராக மாறி கல்லூரி கல்வித்துறையில் இந்த ஆண்டு தான் ஓய்வு பெற்றேன் இந்த மாதம். சந்தோஷம். ஆனால் நல்லா மதிப்பை நல்லா வந்து மாத்திரை குதிரை எல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் என்னை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா கீரை வகைகள் சாப்பிடும்போது சுகர் நல்லாவே கண்ட்ரோல் ஆயிருக்கு. ஆமாம், ஏன்னா ஃபைபர் இருக்கிறதால. ஏன்னா அதில் மாவுச்சத்து கிடையாது, ரைஸ் இனிப்பு கிடையாது. சாப்பிடும்போது அது அதிகமாகுது. அதால தான் காய்கறி கீரையை கூடுதலாக சாப்பிட சொல்றது காரணமே அதானே. ஐயா உங்களோட கேள்விக்கு வந்துருங்களேன் நேரடியா. கேள்விக்கு வந்துருங்க. பருப்பு பரவாயில்ல. அடுத்த நேயர் வெயிட் பண்ணுவாங்க. நீங்க உங்க கேள்வி என்னன்றது சொல்லுங்க. கேள்வி இல்லைன்னா நம்ம வந்துட்டு வேற நேயர்கிட்ட பேசலாம். நன்றிங்க ஐயா. நன்றி. ஓகே, அடுத்த காலர்கிட்ட போகலாம். வணக்கம், இது உங்களோட நிகழ்ச்சி. அது ரேடியோ ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. எனக்கு ஒரு 4-5 வருஷமா சுகர் இருக்கு. ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு இருக்கேன். சரிங்கம்மா. அது என்னன்னா சுகர் மாத்திரை போட்டாலே எனக்கு வயிறு புண்ணாயிடுது, வயிறு வலி வந்துடுது. சாப்பிட்றதுக்கு முன்னே வயிறு வலிக்குது, சாப்பிட்டாக எதுவுமே ஜீரணம் ஆக மாட்டேங்குது. காய் கீரை எதுவாக இருந்தாலுமே ஜீரணம் ஆக மாட்டேங்குது, ஏப்பமா வருது. இல்லை, இது சுகர் மாத்திரை ஒரு சில மாத்திரை தான், மெட்ஃபார்மின்ற மாத்திரை தான் அந்த மாதிரி இருக்கும். அது சாப்பிட்ட உடனே போட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. சப்போஸ் அப்படி இருந்ததுன்னா அந்த மாத்திரையை நிறுத்திட்டு வேறு மாத்திரைகள் பல மாத்திரைகள் இருக்குது, அந்த மாத்திரையை எடுத்துக்கலாம். ஆமாம் சார், 3 மாத்திரை மாற்றி கொடுத்துருக்காங்க சார். அதான் மாற்றி கொடுத்த மாத்திரையும் சாப்பிட்டப்பறம் எடுத்துக்கோங்க. அந்த வயிற்றில் புண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அது புண்ணுக்கு உண்டான மருந்தும் டாக்டர்கிட்ட சொல்லி எடுத்தீங்கன்னா அதுவும் சரியாயிடும். அதுவும் தான் சார் பார்த்தேன். அந்த மாத்திரை போட்டாலும் அப்படியே இருக்கு வயிறு, பசியே இருக்க. அப்படி இல்லைன்னா ஒரு எண்டாஸ்கோப் ஒன்றா பண்ணி பார்த்துக்குங்க. ஸ்கேன் எல்லாம் குடல் சம்பந்தமான டாக்டர் பார்த்து வயிற்றில் புண்ணு ஏன்னா இருக்குதான்னு சொல்லி எண்டாஸ்கோப் ஒன்றா பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும். இப்போ வயிற்று புண்ணுலாம் சரி பண்ணுற வியாதி தான். வயிற்று புண்ணால் சுகர் மாத்திரை ஒத்துக்கலை அப்படின்னா மற்ற மாத்திரைகள் இருக்குது, மற்ற வழி இருக்குது சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதை காரணமாக சொல்லி சுகரை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. வழினா எப்படிங்க சார்? என்னம்மா மற்ற வழின்றீங்க, அது என்னன்னு புரியல. இல்லை, மற்ற வழினா இப்போ ஒரு மாத்திரை சுகர் மாத்திரை ஒத்துக்கலை வயிறு எரியுதுன்னா மற்ற சில மாத்திரைகள் இருக்குது, அந்த மாத்திரையை கொடுத்து சரி பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். சரிம்மா. டாக்டர், இப்போது வந்து கொஞ்ச நேரம் நம்ம நேயர்கள்கிட்டேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கான டயபெட்டிஸ் அப்படி நீங்கள் இந்த டைப் 1 டயபெட்டிஸ் அது இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு குழந்தைக்கு வந்துட்டு அதை அவங்களுடைய மனசுக்கு புரிகிற மாதிரி நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்கறதுக்கான ஏதாவது வழிவகைகள் நம்ம பண்ணியிருக்கோமா? இருக்குது. பட் ஆனால் அந்த கவுன்சிலிங்கிறது வந்து பேரண்ட்ஸுக்கு தான் கொடுக்க முடியும். நாம் 5 வயசுலேருந்து 10 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நாம் ஓரளவு அட்வைஸ் பண்ண முடியுமே ஒழிய அதை கொஞ்சம் வேடிக்கையாக தான் எடுத்துக்குவாங்க பசங்க. அதனால் இப்போ டீச்சிங் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது சில நேரத்தில் அப்சர்வ் பண்ணுவாங்க, சில நேரத்தில் அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் போய் நம்ம டீச் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் அதே குழந்தை 11 வயசு 15 வயசு 16 வயசு வரும்போது they listen. சரி, அப்போ கூட அந்த டீனேஜில் இருக்கிற பசங்க வந்து கொஞ்சம் அடமென்சியாக இருக்கும். ஏன் நான் இந்த கேள்வியை கேட்குறேன்னா, இப்போ திடீர்னு வந்து கடையில் தான் நம்மளுடைய டெலிவிஷனில் சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விதவிதமான ஈட்டபிள்ஸ், அன்னெசரி ஈட்டபிள்ஸ், அதை வந்து நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டே தானே இருக்காங்க. ஆல் அன்ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் ஆர் ப்ரொமோட்டட் அஸ் ஹெல்தி ப்ராடக்ட்டு. ஆமாம், அதுதான் மார்க்கெட்டட் ஆஸ் ஹெல்தி ப்ராடக்ட்டு. அதனால் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து டு ஸ்டார்ட் வித் பேரண்ட்ஸுக்கு தான் கொடுக்கணும். ஸோ அது பெரிய குழந்தையாக இருந்தாலும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் முதல்ல பேரண்ட்ஸ் தான் அப்செட் ஆகிடுறாங்க. ஸோ அதுவும் பெண் குழந்தையாக இருந்ததுன்னா இன்னமும் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. ஸோ முதல்ல கவுன்சிலிங் வந்து பேரண்ட்ஸுக்கு கொடுக்கணும் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்கணும். இப்போ இந்த கவுன்சிலிங் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதாவது இருக்குங்களா? சென்டர்ஸ்லாம் டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் சென்டரில் தான் வச்சுட்டு இருக்காங்க. அரசு மருத்துவமனைகள் டயட்டிஷியனே கவுன்சிலிங் பண்ணுவாங்க, இல்லை டயபெட்டிஸ் கவுன்சிலரும் இருக்காங்க, இல்லை ட்ரீட்டிங் டாக்டரும் கவுன்சில் பண்ணலாம். அதால் என்ன கவுன்சிலிங்கில் வந்து வி ஹாவ் டு என்கரேஜ் தம் அப்படின்னா சரி வந்துடுச்சு பட் சரி பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத வந்து அவங்க வரும்போதெல்லாம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். டயட்டும் அவங்களுக்கு வரும்போதெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லணும். இப்போ சொன்னால் தே ஆர் லிசனிங். ஏன்னா இப்போ அதுக்கு முந்தி தான் கொஞ்சம் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்லாம் இருந்தது, இதில் சரியாயிடும் அதெல்லாம் சரியாயிடும் அப்படி இப்படிலாம் போய் மாட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ லிட்ரஸி ரேட்டு, அவேர்னஸ்ஸு, மீடியா அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் they understand, they adopt the advice. But as you said, they require counseling from the day 1 of diagnosis இருந்து, எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு வேணும். டு ஸ்டார்ட் வித் பேரண்ட்ஸு. அப்புறம் குழந்தைங்க வளர ஆரம்பிச்சது, புரிய ஆரம்பிச்சது. இப்போ காலேஜ் கோயிங் பசங்களெல்லாம் சொன்னதை ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்.
ஆமாம், காலேஜில் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு மெச்சூரிட்டி இருக்கும். 10th +2 வந்துட்டாங்கனாலே அண்டர்ஸ்டாண்ட். இப்போது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இருக்கிற மாதிரியே லிவர் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு இதெல்லாம் கூட வருமா? ஆமாம், வேறு சைடு எஃபெக்ட் அப்படின்னு பண்ணாலே உங்களுக்கு இந்த அக்யூட் காம்ப்ளிகேஷன், க்ரானிக் காம்ப்ளிகேஷன் சொல்கிறது. நாங்கள் அந்த அக்யூட் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணுறோம். மார்னிங் இன்ஜெக்ஷன் போட்டோம், மதியம் சாப்பிடல, ஏதோ ஒரு காரணத்தால் சாப்பிடல அப்படின்னா டக்குன்னு லோ சுகர் போயிடும். 80க்கு கீழே சுகர் லோ ஆகக்கூடாது. 80 கீழே 40, 30 போச்சுன்னா குழந்தை டக்குன்னு நினைவில்லாமல் ஆகிடும். குப்புன்னு வேர்க்கும், ஒரு படபடப்பு கொடுக்கும், பசி சொல்லும். சில நேரத்தில் சில குழந்தைக்கு 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தைக்கெல்லாம் சொல்கிறது கூட தெரியாது, டக்குன்னு நினைவில்லாமல் ஆகிடுவாங்க. அந்த காலத்தில் மீட்டர் கிடையாது டக்குன்னு சுகர் பார்க்குறதுக்கு. ஹாஸ்பிட்டல் ஓடணும், டெஸ்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு லோ இருக்கணும். இப்போ மீட்டர் இருக்கிறதால பேரண்ட்ஸே டக்குன்னு பார்த்துடலாம். குழந்தை கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்குது, நினைவு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு குளுக்கோஸ் கலக்கி கொடுத்துடலாம். சப்போஸ் பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்னா டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலிட்டு போய் குளுக்கோஸ் இன்ஜெக்ஷனாக போட்டு ட்ரிப்ஸாக போட்டு சரி பண்ணிக்கலாம். இது வந்து லோ சுகர், அக்யூட் காம்ப்ளிகேஷன் லோ சுகர். 2-3 நாளைக்கு இன்ஜெக்ஷன் போடாமல் விட்டுருவாங்க. இன்ஜெக்ஷன் போடுவாங்க சில நேரத்தில். இந்த தீபாவளி, பொங்கல், ஏதாவது விசேஷ நாளில் கேக்கு, ஐஸ்கிரீம், ஸ்வீட் நேரம், கல்யாணம், விசேஷம், அந்த மாதிரி நாளில் மற்ற பசங்களோட சேர்ந்து சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வழக்கமாக 160, 180 இருக்கிற சுகர் வந்து டக்குன்னு 300, 400ன்னு போயிடும். அப்பையும் ட்ரௌசி ஆகி டக்குன்னு நினைவில்லாமல் ஆகும் குழந்தை. இல்லை ட்ரௌசியாக இருக்கும், டல்லாக இருக்கும், சோர்ந்து படுத்துக்கும், நினைவில்லாமல் ஆகிடும். அந்த மாதிரி நேரத்துலையும் மீட்டர் இருந்ததுன்னா டக்குன்னு சுகர் பார்த்தோன்னா அதிகமாக இருந்தது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போயிடுறது தான் நல்லது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் ஐவியாக போடலாம், இன்சுலின் இன்ஜெக்ஷன், இல்லை ட்ரிப்பாக போடலாம், சுகரை குறைச்சி சரி பண்ணிக்கலாம். இதே ரெண்டுமே வந்து ஒரு இதே நான் வந்து 82லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். 82லேருந்து 2002 வரைக்கும் இந்த சௌகரியங்கள்லாம் கிடையாது. இப்போ மீட்டர் வந்துடவே, அவேர்னஸ் வந்துடவே பேரண்ட்ஸே பார்த்துக்கிறாங்க, பேரண்ட்ஸே ரியாக்ட் பண்ணுறாங்க, இல்லை 108 ஆம்புலன்ஸை கூப்பிட்றாங்க, டக்குன்னு அதை வந்து ஹெல்ப் பண்ணிடுறாங்க. இது வந்து அக்யூட் காம்ப்ளிகேஷன். க்ரானிக் காம்ப்ளிகேஷனில் வந்து சுகர் பெர்சிஸ்டண்ட்டாக அன்கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. பட் எப்போ டெஸ்ட் பண்ணாலும் 250, 260, 300 வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, நான் முதல்ல கூறினது போல் ரத்தம் எல்லா இடமும் போகும், அதிகப்படியான சர்க்கரை எல்லா இடமும் போகும், கண் நரம்பு பாதித்து கண் பார்வை குறையும், டயபெட்டிக் ரெட்டினோபதினு சொல்கிறது மாதிரி, ஹார்ட்டில் பாதிப்பு வந்து இந்த ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட்டுடைய செயல்திறன் குறையும், கிட்னியுடைய செயல்திறனும் குறைஞ்சி கைகால் வீக்கம் கொடுக்கும், முகம் வீக்கம் கொடுக்கும், அப்புறம் கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ், டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி ஆகும். கால் நரம்பும் செயலிழந்து காலில் புண்ணு வந்தால் ஆறாது, கல் முள்ளு குத்துனா வலி தெரியாது, இந்த மாதிரி ஆகும். காலில் ரத்த ஓட்டம் குறையிறதால சில நேரத்தில் விரல் எடுக்கணும், கால் எடுக்கணுன்ற மாதிரிலாம் ஆகும். பட் இப்போ என்ன சொல்கிறோம்னா, இந்த காம்ப்ளிகேஷன்லாம் வராமல் பேஷண்ட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், டாக்டரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறோம். இப்போ எப்படி லெப்பசி அந்த காலத்தில் சரியாக கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்காததால விகாரமாச்சு. இப்போ லெப்பசியை கரெக்டாக கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதால விகாரம் கிடையாது. அதே போல் டயபெட்டிஸை கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ண முடியும். பட் இருக்கிற ட்ரீட்மெண்ட்டை இந்த நம்ம ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் மூலமாக நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் அது டைப் 1க்கு ஆகட்டும், டைப் 2க்கு ஆகட்டும், எஃபெக்டிவ் கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ண முடியும். எஃபெக்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி சாப்பாட்டுக்கு முந்தி 110, சாப்பிட்டா 160, 3 மாதத்துக்கு வரை 3 months ஆவரேஜ் 6.5 to 7 இதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணணும். இது ஒரு தடவை பண்ணுறது இல்லை, சிஸ்டமேட்டிக்காக மாதம் சுகர் பார்த்துக்கணும். 3 மாதம் 4 மாதம் வரை 3 months ஆவரேஜை பார்த்துக்கணும். வருஷம் ஒரு தடவை சுகரால் கண் நரம்பு கெடாமல் இருக்கா, கிட்னி கெடாமல் இருக்கா, ஹார்ட்டு கெடாமல் இருக்கா, கால் நரம்பு, ரத்த ஓட்டலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம்னா சுகர் இருந்தும் சுகர் இல்லாத ஒரு நபர் போல் வாழ முடியும். இயல்பான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். இப்போது நீங்கள் வந்துட்டு நிகழ்ச்சியில் இன்னும் ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் கூட இல்லை முடியறதுக்கு. இந்த நேரத்தில் வந்து குழந்தைகளுக்கு டயபெட்டிஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். முக்கியமாக இதில் அதர் பிளேயர்ஸ் இருக்காங்க குழந்தைகளை சுற்றி, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து என்ன அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஆலோசனைகள் என்னென்ன நம்ம வந்துட்டு அவங்களுக்கு சொல்லலாம், ஒரு குழந்தைய எப்படி பார்த்துக்கணும், ஏன்னா லைஃப் ஸ்டைல் வந்து மாறிக்கிட்டே போகுது. கரெக்ட். இப்போ என்னென்னா அந்த குழந்தை ஒரு நல்ல ஒரு 20 வயசு டயபெட்டிஸ் இதை சாப்பிட்டா ஏறும் அப்படின்ற ஒரு விவரம் வர வரைக்கும் 5 வயசு குழந்தை 10 வயசு குழந்தைக்கு பார்க்க போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், மற்றவங்களாகட்டும் அந்த சுகரிச்சு டயட்டை எடுத்து போய் விஷ் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு பர்த்டேனா சாக்லேட் கொண்டு போய் கொடுக்கறது, கேக்கு கொண்டு போய் கொடுக்கறது, ஸோ அதெல்லாம் இல்லாத
மற்றபடி வெஜிடபிள்ஸு இல்லை சில சுகர் கம்மியாக இருக்கிற ஃப்ரூட்ஸுங்க இந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுத்து பழக்கப்படுத்தலாம். ஏன்னா ஒன்ஸ் அந்த டெம்ப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டெம்ப்டேஷனுக்கு போயிடுறாங்க. அதனால் பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸ் இருக்கிறதோடு இல்லாமல் டீச்சர்ஸு, ரிலேட்டிவ்ஸு அண்டு ஃப்ரெண்ட்ஸு, வெல்விஷர்ஸு எல்லாமே சரி அவங்க வீட்டில் டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குது, நாம் போகும்போது பாதாம், பிஸ்தா, வால்நட் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். இதில் சுகர் ஏறாது, குழந்தைக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். சில சுகர் கம்மியாக இருக்கிற பிஸ்கெட்ஸ் இருக்குது, வீட் பிரெட் இருக்குது, மல்டிகிரெயின் பிரெட் இருக்குது, அதை வாங்கி போய் கொடுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் கேக் அண்ட் ஸ்வீட்ஸு அந்த மாதிரி பண்ணுறது தான் நல்லது. அதில் பெட்டர் டு விஷ் தம் வித் நான் ஸ்வீட்டு ஈட்டபிள்ஸ் ஐட்டம்ஸு rather than விஷிங் வித் சுகரிச்சு டயட்ஸ். அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கும் இன்னொரு தடவை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆமாம், டீச்சர்ஸும் வந்து சப்போஸ் இந்த டைப் 1 டயபெட்டிஸ் ரொம்ப ரேரு, பட் ரொம்ப ரேராக இருந்தாலும் ஒரு டைப் 1 டயபெட்டிஸ் ஒரு ஸ்கூலில் படிக்குது அப்படின்னா ஸ்கூல் ஹெச்எம்லேருந்து ஸ்கூல் பியூன் வரைக்கும் அந்த குழந்தைய பற்றி தெரிஞ்சு வைக்கணும், அந்த கிளாஸ் டீச்சர்ஸோடு இல்லாமல். ஏன்னா அந்த குழந்தைங்க 2 வேளை இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும், சில நேரத்தில் மதியம் கூட இன்ஜெக்ஷன் போட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி மதியமும் இன்ஜெக்ஷன் போட வேண்டியதாக இருக்குன்ற சூழ்நிலையில் மதியமாக அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடுற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்களே போட்டுக்கினாலும் சரி, இல்லை அவங்க பேரண்ட்ஸ் வந்து போட்டு விட்டுட்டாலும் சரி, இல்லை வேறு யாருன்னா நர்ஸ் வந்து போட்டு விட்டாலும் சரி, இல்லை இந்த நேரம் கிளாஸ் நடக்குது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தே ஷுட் நாட். அதில் டைப் 1 டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த சப்ஜெக்டை அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு 2 வேளை இல்லை 3 வேளை இன்ஜெக்ஷன் போட்டால் தான் கண்ட்ரோல் ஆகும். டயத்துக்கு சாப்பிட்லனா டக்குன்னு லோ சுகர் போயிடுவாங்க. சப்போஸ் இன்ஜெக்ஷன் போடாமல் விட்டாலும் ஹை சுகர் போயிடுவாங்க. அது எக்ஸாமாக இருந்தாலும், கிளாஸ் ரூமாக இருந்தாலும், டீச்சிங்காக இருந்தாலும், ப்ளே கிரவுண்டாக இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட அவங்க அப்சர்வ் பண்ணிட்டுருக்கணும். சப்போஸ் ஒரு அப்நார்மல் பிஹேவியர், ட்ரௌசி ஆகுது, டல்லாகுது, டக்குன்னு மயக்கமாக இருக்குது, இல்லை நினைவில்லாமல் இருக்குது அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு டக்குன்னு கூப்பிட்டு சொல்லி உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும் ஸ்கூல் என்வாயன்மெண்ட்டில். ஸோ டீச்சர்ஸ் வந்து அந்த ஈவன் டீச்சிங் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கூட அவங்களுக்கு இந்த டைப் 1 டயபெட்டிஸை பற்றி கொஞ்சம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்வால்வ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். நேயர்களே, நம்ம வந்துட்டு இந்த 1 மணி நேரம் ரொம்ப சிம்பிளாக நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட எடுத்து சொன்னார் டாக்டர் ஏ பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் வந்துட்டு சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியராக மட்டும் பணிபுரியாமல் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணராகவும் இருந்திருக்கிறாரு. இவருடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அவருடைய சிம்பிள் லாங்குவேஜில் நம்மக்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னது தான். சார், எங்களுடைய ஷோக்கு நீங்கள் வந்துட்டு கெஸ்ட்டாக வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களை ஈஸியாக நீங்கள் பகிர்ந்துட்டு எங்கள் நேயர்களுக்கும் சரி எங்களுக்குமே சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நன்றி. நீங்கள் மறுபடியும் என் ஷோக்கு வரணும் அப்படின்னு இந்த உலக நீரிழிவு தினத்தன்று குழந்தைகள் சர்க்கரை நோயை பற்றி அதிகமாக பேச வாய்ப்பளித்த நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கும் உங்களுக்கும் எஃப்எம் நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி.